இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த விஷயத்துல யாரு சொல்றதையும் நான் கேக்குறதா இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நாளைக்கே நடந்தாகணும். இந்த லண்டன்காரமா சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்து இது கல்யாணத்துக்கு போறப்பதான் நீங்க 2 பேரும் யாருன்னு தானா வந்து இந்த ஊர் உலகத்துக்கு சொல்லுவீங்க. என்னமா யோசிக்கிற? நத்திங். லண்டன் பாட்டி, நிச்சயதார்த்தம் சாதாரண விஷயமா? எவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் சரிதான். நாம நடத்தணும்னு நினைச்சாலும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்தா பாட்டி சொன்ன மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தமே பண்ணிடலாமே. ஏன்னா எனக்கு அவங்க சொல்றதுதான் சரியான படுது. நாளைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ணி ஒரு சின்ன மினி ஹாலா பார்த்து புக் பண்ணி நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்கணும், மாலை மாத்திக்கிறதுக்கு மோதிரம் வாங்கணும், மாலை வாங்கணும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல. நானும் அது எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு வேலைய செஞ்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான், மித்ரா, சுதாகர், மாப்பிள்ளை எல்லாரும் போய் நகை கடையில அந்த வேலையை முடிச்சிடலாம். அப்படியே உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கிடலாம். பவானி, சுதாகர், நீங்க 2 பேரும் நெருங்கின சொந்தங்களை மட்டும் நாளைக்கு இன்வைட் பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு விட்டு போனவங்களை எல்லாம் கூப்பிட்டுறலாம். அப்படியே ஒரு நல்ல மினிஹாலா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு புக் பண்ணிடுங்க. ஷாக்கா இருக்கா? இருக்காதா? இருக்கணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என் கண்ணெல்லாம் விரல விட்டு ஆட்டணும்னு அந்த லேப்டாப் ரெடி பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதுக்குள்ள சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சா உன்னால எதுவும் பண்ண முடியாது. பவானி, என்ன யோசிக்கிற? நான் சொன்ன மாதிரி பண்ணிடலாம்ல. நீ வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினப்பதான் இந்த கல்யாணத்தை இதுக்கு மேல தள்ளி போடுறது தப்புன்னு புரிஞ்சுது. உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி எங்க சைடுல இருக்கிற சொந்தக்காரங்களை நாங்க இன்வைட் பண்ணிடுறோம். நானும் எங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம். மீனா, பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டதில்ல? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ, ரெடியா போ. சரிங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நாள் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்களேன். மீனா, உன்னோட ஆலோசனை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. போய் சொன்ன வேலையை மட்டும் பாரு, போ. அண்ணே, என்னண்ணே இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பொசுக்குன்னு நிச்சயத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நீங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டீங்க. அண்ணி மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். தவக்கல, பாரதிக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நான் அவங்களோட வாழ்ந்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதெல்லாம் வேற. ஆனா இப்போ அந்த கடவுள் சாட்சிய குளத்துக்குள்ள பாரதி கழுத்துல நான் தாலியை போட்ட அந்த நிமிஷம் பாரதி என்னோட மனைவி ஆயிட்டாங்க. பாரதி என் பொண்டாட்டின்னு என் மனசுக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட நான் எதுவும் சொல்லலை. இந்த நிச்சயதார்த்தத்தை பற்றி எல்லாம் நான் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அது பாட்டுக்கு நடக்கட்டும். பாரதி அவங்களா வந்து என்ன அவங்க புருஷன்னு சொல்கிற அந்த நிமிஷத்துக்காகத்தான் நான் ஒவ்வொரு நொடியும் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்க போகிறேன். புரியுதுண்ணே. அண்ணா, நீங்களும் அண்ணியும் ஒன்று சேரணுண்ணே. டேய், பிரிஞ்சா தானடா ஒன்றா சேர்றதுக்கு. நாங்கள் மனசளவில் ஒன்றா தான் இருக்கோம். என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் இருக்கோம், அவ்வளோதான். ஃபீல் பண்ணாத, கிளம்பு. சரிண்ணே. எல்லாரும் வந்ததும் கிளம்பிடலாம் பாட்டி. சரி சரி, வாமா. ரெடியா? ரெடி மித்ரா. எல்லாரும் ரெடியா? கிளம்பலாமா?
பாரதி, நீங்க என்ன ரெடி ஆகாம இருக்கீங்க? கிளம்புங்க, போலாம். ஆதி, நம்ம 2 பேரோட ஃபங்க்ஷன், அதுக்கு நாம பர்ச்சேஸ்க்கு போறோம். பாரதி எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க வீட்லயே இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். ஆதி, அதுவும் சரிதான். எல்லாரும் கிளம்பலாம். சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, வரேன். போலாமா? வீட்டை பார்த்துக்கோ. பார்த்து பாட்டி. வாங்க பாட்டி. பார்த்து வாங்க. வாங்கம்மா. ஆ, வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கங்க. அம்மா, அங்க பார்க்கலாமா? ஆ, மித்ரா, இவ்ளோ நாளைக்கு அப்புறமா எல்லாமே கூடி வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ ஃபாரின் போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஆமா நந்தினி, நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, அண்ணியா வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. மித்ரா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இதை எப்படி நான் சமாளிக்க போறீங்க? இன்னும் அண்ணி பிடிவாதமா இருக்காங்களே. நீ அப்படி யோசிக்கிற தவக்கல, நான் பாரதி என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு இந்த நிச்சயத்து மூலமா தெரிஞ்சுக்க போறேன். கொஞ்ச நேரத்துல என் ஆட்டத்தை மட்டும் பாரு. ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதானே. மித்ரா, நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தா நீ வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? மித்ரா, நீ போய் உனக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணு. சரிங்க நீ. பாட்டி, நீங்களும் என் நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. சரி மித்ரா, சரிப்பா. உட்காருங்கம்மா. வா, இப்படி உட்காரலாம். அம்மா, அம்மா, சொல்லுங்க. நாளைக்கு என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நல்ல டிசைன்ல நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் காட்டுமா? சரிங்கம்மா, இதோ காட்டுறேன். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு திடீர்னு என்னாச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவங்க பயந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உடனே ஆதிக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேப்டாப் சீக்கிரமா ரெடி ஆகி வரணும். அப்பதான் இவங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த முடியும்.